லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்திங்க. அதனால் சமைக்காத கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு நான் சொல்கிறேங்க. வெள்ளை அவல் எடுத்துருக்கோங்க. கெட்டி அவல் 1 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பு எந்த கப்பால் நம்ம அவல் எடுக்கிறோமோ அதே கப்பால் வந்து துருவிய தேங்காய் 1 கப்புங்க. அப்புறமா வந்து நம்ம இனிப்புக்கு தேவை வெல்லம் எடுத்துருக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் கூட எடுத்துக்கோங்க. காஞ்ச திராட்சை, நான் கருப்பு திராட்சை எடுத்துருக்கோங்க. நீங்கள் வந்து நார்மல் திராட்சை கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் வந்து நம்ம அவல் போட்டுக்கலாம். 1 கப்பு அவல் போட்டு நல்லா வந்து 2 டைம் வந்து நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதில் மண் தூசெல்லாம் இருக்குங்க. அதனால் 2 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அவல் ஒண்டி நம்ம தண்ணி இல்லாத வைக்கணுங்க. தண்ணி இருத்துட்டுங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் நம்மளுக்கு வந்து ஊறணுங்க. அவல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அவல் ஊறட்டுங்க. இப்போ பாருங்கள், அவல் வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் வந்து நல்லா ஊறிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் 1 கப்பு எடுத்து வச்சோம் பாருங்கள், துருவின தேங்காய். அது வந்து 1 கப்பு நம்ம போட்டுக்கலாம். 1 கப்பு போட்டுக்கணுங்க. அதே போல் வந்து நம்மளுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணுங்க. வெல்லம் நான் வந்து கொஞ்சமாக போடுறேன். நாட்டு சக்கரைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து நம்ம கருப்பு திராட்சை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவின திராட்சையை நம்ம இப்போ வந்து அவலில் போட்டுக்கலாங்க. அவலில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அவல் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க அவலில். அவல் வந்து நம்ம அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு உதவுதுங்க. அவல் வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. அவலில் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஈரத்தன்மையே போதுங்க நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வருங்க. அதனால் புடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சி நம்ம வச்சிடலாங்க. அடிக்கடி நம்ம இப்போ அவல் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கால்சியம் வந்து நிறைய இருக்குதுங்க அவலில். அதே போல் வந்து ஜீரண சக்தியும் நம்மளுக்கு கிடைக்குது. ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவல் ஊறிட்ட உடனே நம்ம டக்குன்னு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த கொழுக்கட்டையை நம்ம செஞ்சிடலாங்க. ஹெல்த்தியான கொழுக்கட்டைங்க. நான் வந்து இன்றைக்கி சங்கட சதுர்த்தினால இந்த கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. நீங்கள் வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ஹெல்த்தியாக. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.